வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை திஷா பதானி வீட்டில் துப்பாக்கிச் சூடு நடந்தது. குற்றவாளிகளை என்கவுண்டரில் செய்த காவல்துறை. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. என்ன தகவல், திஷா பதானி வீட்டில் என்ன நடந்ததுன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பாலிவுட் நடிகை திஷா பதானி வீட்டில் சில நாட்களுக்கு முன்பு அடையாளம் தெரியாத 2 நபர்கள் அதிகாலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தினாங்க. காஜியாபாத்தில் கோல்டி புரோர் மற்றும் ரோஹித் கோதாரா கும்பலுடன் தொடர்புடையதாக சொல்லப்படும் 2 பேர் காவல்துறை என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டாங்க. பாலிவுட் நடிகை திஷா பதானியின் பரேலி வீட்டில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் இவங்க ஈடுபட்டாங்க. உத்தரப்பிரதேசம் சிறப்பு அதிரடிப்படை இவர்களுக்கு கும்பலுடன் இருந்த தொடர்பை உறுதி செய்யப்பட்டாங்க. ரவீந்திரா மற்றும் அருண் என்ற இந்த நபர்களை STFஇன் நொய்டா பிரிவு மற்றும் டெல்லி காவல்துறையினர் கூட்டுப்படை காஜியாத்தின் ட்ரோனிகா சீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டு முயற்சித்தாங்க. இந்த துப்பாக்கிச் சூட்டின் போது இருவருமே படுகாயமடைந்து மருத்துவமனையில் உயிரிழந்து போனாங்க. சம்பவ இடத்திலிருந்து ஒரு கிளாக், ஒரு ஜிகானா பிஸ்டின் மற்றும் பல தோட்டாக்கள் கைப்பற்றியிருந்தது. செப்டம்பர் 12 அன்று அதிகாலையில் 3:30 மணி அளவில் 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் திஷா பதானி பரேலி இல்லத்திற்கு வெளியே துப்பாக்கிச் சூடு நடத்தினாங்க. அவரது தந்தை அவர்கள் 8 முதல் 10 முறை வீட்டை நோக்கி சுட்டதாக தெரிவித்தது. இந்த செய்திக்கு வெளிநாட்டு தயாரிப்பு பிஸ்டல் பயன்படுத்தப்பட்டதும் அவங்க காவல்துறை அளித்த புகாரில் தெரிவிச்சிருந்தாங்க. சமூக ஊடக பதிவு ஒன்று இந்த தாக்குதலுக்கு தாதா கோல்டி கூட்டாளிகள் பொறுப்பேற்க கூறியது. பின்பு அந்த இடுக்கையும் கணக்கும் நீக்கப்பட்டது. ஆன்மீக குருக்கள் பிரேமநந்தா மகாராஜா மற்றும் அனிருத்தா மகாராஜா ஆகியோருக்கு எதிராக இழிவான கருத்துக்களை தெரிவிப்பதாக பழிவாங்க செயலாக இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக அந்த பதிவு கூறியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் திஷா பதானி தந்தைக்கு அவர்கள் பாதுகாப்பு குறித்து உறுதியளித்தாங்க. ஓய்வு பெற்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெகதீஷ் சிங் பங்தானி இந்த திகிலெடுக்கும் அனுபவம் குறித்து தனது கவலைகளை தெரிவித்தாங்க. ஜெகதீஷ் பதானி நாய்கள் குறைக்கும் சத்தம் கேட்டு எழுந்தது தங்கள் வீட்டில் நடந்த துப்பாக்கிச் சூடை கண்டதாக சொல்லியிருந்தாங்க. உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் இந்த சம்பவத்தால் குடும்பத்தினருக்கு மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவங்க அளித்த புகாரை அடுத்து காவல்துறை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வராங்க. இப்படி இருக்கும்போது காவல்துறை விசாரணையில் அடுத்து அவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திய ரவீந்திரா மற்றும் அருண் ஆகியோரை காசியாபாத்தில் சுற்றி வளைத்து பிடிக்க முயற்சித்தாங்க. இவர்களை சுற்றி வளையத்தில் உத்தரப்பிரதேச காவல்துறை மற்றும் டெல்லி காவல்துறை என 2 மாநில காவல்துறையும் இணைந்து செயல்பட்டாங்க. அப்போது இவர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டல் இருவருமே காயமடைந்திருக்கிறாங்க. மருத்துவமனைக்கு அழைத்து சென்றும் அவர்கள் இறந்து விட்டதாக காவல்துறை தெரிவித்திருந்தாங்க. இது குறித்து பேச்சு தற்போது பாலிவுட்டில் அதிகரித்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.